ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இப்போ சிம்பிளான டிசைன் தான் பார்க்க போகிறோம். இதுக்கு பாருங்கள், நம்ம ப்ளவுஸ் துணியிலே எக்ஸ்ட்ரா துணி இருந்துச்சுன்னா இது போல் தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இதுக்கு 30 பாயிண்ட்லாம் நம்மளுக்கு தேவைப்படாது. பிசிறு பகுதியை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இதுக்கு பாருங்கள், கொஞ்சம் போல் கேன்வாஸ் இருந்தால் போதுமானது. இந்த நெக்குக்கு நம்ம கேன்வாஸ் பயன்படுத்தாமல் தான் தைக்க போகிறோம். லைனிங் கிளாத், மெயின் கிளாத்து. இப்போ இதோட அளவுகள் பார்த்துடலாம். தச்சு படிமான தையல் போட 1 இன்ச்சு, ப்ளவுஸோட ஹைட்டு 15 இன்ச்சு, கழுத்து அகலம் 2.5 இன்ச்சு, ஷோல்டர் 3.5 இன்ச்சு, ஆம்கோல் 6 இன்ச்சு, மார்பு சுற்றளவில் ஒரு பகுதி 10 இன்ச்சு, தையலுக்காக ஒரு 1.5 இன்ச்சு, பின்கழுத்து உயரம் 9.5 இன்ச்சு. இப்போ ஒரிஜினல் அளவு பின்கழுத்து உயரம் 9.5 இன்ச்சு. எக்ஸ்ட்ரா பாருங்கள், ஒரு 3 இன்ச்சு நம்ம கூடுதலாக குறிக்க போகிறோம். இப்போ இதை தனியாக நம்ம பாக்ஸ் போட்டுக்கலாம். இப்போ நம்ம தைக்க போகிற டிசைன் ரொம்ப சிம்பிளான டிசைன். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், ரொம்பவே அழகாக இருக்கும். இப்போ மேலே பாருங்கள், நம்ம ரவுண்டு நெக்கு தான் நம்ம போட போகிறோம். நார்மலாக இருக்கக்கூடிய ஒரு ரவுண்டு நெக் இந்த மாதிரி நம்ம வரைஞ்சிக்கலாம். கீழே இருக்கக்கூடிய பாக்ஸில் பாருங்கள், இந்த அளவில் கரெக்டாக ஒரு 1.25 இன்ச் அந்த அகலத்தில் இது போல் ஒரு கோடு போட்டுக்கலாம். மடிப்பு பகுதியிலேருந்து கரெக்டாக ஒரு 1.25 இன்ச்சில் இது போல் லைன் போட்டுட்டு, இப்போ லைனிங் கிளாத்தை மட்டும் நம்ம அழகாக அந்த லைன் மேலேயே கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ அழகாக நீட்டாக கட் பண்ணி முடிச்சிட்டோம். இந்த பகுதியை நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ எப்படி தைக்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், ப்ளவுஸோட நல்ல பக்கத்தை மேல் பக்கமாக வச்சுக்கலாம். மேல் பக்கத்தில் லைனிங் கிளாத்தை இது போல் 2 துணியுமே சேமாக சரிசமமாக வச்சுக்கலாம். 2 கிளாத்தையுமே இது போல் ஒன்று போல் வச்சுட்டு, துணி நழுவாமல் இருக்கிறதுக்காக நெக்கை சுற்றியுமே பாருங்கள், நம்ம கொஞ்சம் கேப் விட்டு இது போல் பின் குத்திக்கலாம். கொஞ்சம் தள்ளி நெக்குக்கு பக்கத்திலே குத்தாமல் கொஞ்சம் தள்ளி டிஸ்டன்ஸ் விட்டே நம்ம இது போல் பின் குத்திக்கலாம், நழுவாமல் இருக்கிறதுக்காக. இப்போ பாருங்கள், நெக்கு பகுதியிலேருந்து கரெக்டாக ஒரு 1/2 இன்ச்சில் இது போல் நெக் என்ன ஷேப்பில் நம்ம கட் பண்ணியிருக்கோமோ அதே ஷேப்லேயே ஒரு 1/2 இன்ச் அந்த அகலத்தில் இது போல் லைன் போட்டுக்கலாம். உள்ளேயுமே பாருங்கள், அதே லைன் நம்ம கொடுத்துக்கலாம். எதுக்காக இந்த லைன் போடுறோன்னு பார்த்தீங்கன்னா, லைனை ஒட்டியே நம்ம லைனிங் கிளாத்தை வச்சு தைக்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். அதனால தான் இந்த லைன் போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த லைன் மேலேயே நம்ம ஆரம்பிக்கும் போதும் கெட்டி தையல் போட்டுட்டு ஆரம்பிக்கலாம். லைன் அழகாக நேராக போடணும். அப்போ தான் நம்மளுக்கு சரியான அளவில் கிடைக்கும். இந்த கார்னர் வரக்கூடிய பகுதியிலலாம் ஊசியை உள்ளே இறக்கி துணியை திருப்பணும். அப்போ தான் இதோட ஷேப் நம்மளுக்கு அழகாக நீட்டாக கிடைக்கும். அழகாக நீட்டாக இது போல் நம்ம தையல் போட்டுக்கலாம். எந்தெந்த இடத்துலலாம் அந்த மூளை ஷேப் வருதோ அந்தந்த இடத்துலலாம் ஊசியை உள்ளே இறக்கி துணியை திருப்பினோம் அப்படின்னா நம்மளுக்கு அழகான ஷேப் கிடச்சிரும். ஆரம்பிக்கும் போதும் முடிக்கும் போதும் கெட்டி தையல் போட்டுக்கலாம். இப்போ சுற்றி இருக்கக்கூடிய பின்னை இது போல் நம்ம எடுத்துடலாம். இப்போ நடுவில் பாருங்கள், அந்த எக்ஸ்ட்ரா கிளாத்தை இது போல் கட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம உள்ளே லைன் போட்டிருந்தோம், அந்த லைன் மேலேயே இது போல் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். குறைவான விலையில் நெக் டிசைன் தைக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த டிசைன்லாம் ட்ரை பண்ணுங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ நம்ம கட் பண்ணி முடிச்சிட்டோம். கீழே பார்த்தீங்கன்னா அந்த மூளை ஷேப் 2 இடத்துல வருதா, அந்த பாய் ஷேப் வர்ற இடத்துல அந்த இடத்துல தையலில் படாமல் 2 சைடுமே நம்ம கட் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல அந்த முக்கோணத்தை சைடாக கிராஸாக கட் பண்ணிக்கலாம். இப்போ இது போல் வரிசையாக லைனாக அந்த வளைவு வரக்கூடிய பகுதியில் தையலில் படாமல் இது போல் குட்டி குட்டியாக நம்ம கட் பண்ணிக்கலாம். 2 சைடுமே அதே மாதிரியே கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த பகுதியை பாருங்கள், நம்ம நல்ல பக்கமாக திருப்பி எடுத்துக்கலாம்.
அழகா அந்த கார்னர் ஷேப்லாம் அழகா நீட்டா எடுத்து விடணும். நல்லா ஷார்ப்பா வரணும். அப்பதான் நெக்கோட ஃபினிஷிங் வந்து நம்மளுக்கு வேற லெவல்ல கிடைக்கும். பாருங்க இது போல ஃபர்ஸ்ட்ல இருந்து லாஸ்ட் வரைக்குமே நெக்கோட ஷேப்பை அழகா நீட்டா எடுத்து விட்டதுக்கு அப்புறம் தான் நம்ம படிமான தையல் போடவே ஆரம்பிக்கணும். எடுக்காம ஆரம்பத்திலேயே படிமான தையல் போடக்கூடாது. இது போல எல்லா சைடுமே நெக்கோட ஷேப் கரெக்டா எடுத்து விட்டதுக்கு அப்புறம் தான் படிமான தையல் போடவே ஆரம்பிக்கணும். இப்போ பாருங்க இந்த படிமான தையல் போடும் பொழுது நல்ல பக்கம் ஒட்டுலே ஓரத்திலே இந்த படிமான தையல் போட்டுக்கலாம். ஓரத்தில் போடும் பொழுது அடியில் இருக்கக்கூடிய லைனிங் கிளாத் மேல் பக்கமும் சைடுலேயே தெரியக்கூடாது. அதே சமயம் ப்ளவுஸ் என்ன கலரில் எடுத்துருக்கோமோ அதுக்கு மேட்சாக இருக்கக்கூடிய நூல் கண்டிப்பாக எடுத்துக்கணும். கார்னரில் வரும்போது பாருங்கள் ஊசியை உள்ளே இறக்கி துணியை திருப்பணும். அப்போ தான் எல்லாமே நம்மளுக்கு வந்து பக்காவான ஃபினிஷிங்கில் ரொம்பவே அழகாக இருக்கும். இது போல் பாருங்கள் அழகாக நீட்டாகவே நம்ம தச்சுக்கலாம். அதே சமயம் தையல் பொடி தையலாக இருக்கணும். நார்மல் அளவுலையும் வைக்கக்கூடாது, பெரிய தையலாகவும் வைக்கக்கூடாது. பொடி தையலில் வச்சோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப அழகாக நீட்டாக இருக்கும். தையலோட சைஸ் வந்து நம்ம கண்ணுக்கே தெரியக்கூடாது. இப்போ பாருங்கள் அழகாக நீட்டாக நம்ம தச்சு முடிச்சிட்டோம். கீழே பட்டியெல்லாம் மடித்து தச்சு டாட் பிடிச்சி இது போல் அவுட்லைன் ஃபுல்லாக தச்சு நம்ம வந்து ரெடி பண்ணிக்கலாம். இப்போ இந்த பகுதியை அழகாக நீட்டாக சுருக்கங்களே இல்லாமல் அயர்ன் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள் எக்ஸ்ட்ரா கிளாத்தில் இது போல் நம்ம வந்து வரிசையாக லைனாக சுருக்கங்கள் வச்சுக்கலாம். சுருக்கத்தோட அளவு அந்த ஒவ்வொரு ஃப்ளீட்டோட அகலம் எவ்வளவுன்னு பார்த்தீங்கன்னா குட்டி குட்டியாக சுருக்க வைக்கணும். பெரிய சைஸ் வச்சிடக்கூடாது. 1/4 இன்ச் அகலத்திலே இது போல் நெருக்கமாகவும் இருக்கணும். ஒவ்வொரு ஃப்ளீட்டோட அகலம் பார்த்தீங்கன்னா 1/4 இன்ச் அகலத்தில் இது போல் வரிசையாக லைனாகவே நம்ம வச்சுக்கலாம். அதே மாதிரி இந்த சைடும் பாருங்க ஒவ்வொரு சுருக்கத்துக்கும் நேராகவே மடித்து அழகாக நீட்டாக நம்ம வந்து தையல் போட்டுக்கலாம். இப்போ இந்த பகுதியை பாருங்கள் நம்ம வந்து தச்சு முடிச்சிட்டோம். சைடில் இருக்கக்கூடிய லைட்டாக பிசுரை நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த பகுதியை அழகாக நீட்டாக நம்ம வந்து அயர்ன் பண்ணி எடுக்கணும். நான் எந்தெந்த இடத்துலலாம் அயர்ன் பண்ண சொல்கிறேன்னா அந்த இடம்லாம் கண்டிப்பாக நீங்கள் வந்து அயர்ன் பண்ணிடணும். இது போல் பாருங்கள் தகடு போல் நீட்டாக நம்ம அயர்ன் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ கேன்வாஸில் பாருங்கள் இது போல் 2ஆக மடிச்சுக்கலாம். நம்ம நெக்கோட கீழே பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா 3 இன்ச்சு ஹைட்டில் கட் பண்ணியிருந்தோம். அந்த பகுதியும் கரெக்டாக மடிப்பு பகுதியும் சேமாக வச்சுட்டு மேலே அதே லைன் குறிச்சிட்டு சைடுலையும் கீழேயும் மட்டும் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா ஒரு 1.5 இன்ச் அல்லது 1.25 இன்ச்சில் நம்ம இது போல் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ லைனிங் கிளாத்தை வச்சுட்டு பாருங்கள் நம்ம வெட்டிய கேன்வாஸ் பகுதியை அவுட்லைன் ஃபுல்லாகவே ஒரு நூல் கேப்பில் நம்ம தையல் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ 1/2 இன்ச்சு பிசுறு விட்டுட்டு 4 சைடுமே இது போல் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம தச்சு வச்சுருக்கக்கூடிய சுருக்கத்தை பாருங்கள் கரெக்டாக நல்ல பக்கம் கரெக்டாக வச்சுட்டு நல்ல பக்கத்தில் நம்ம தச்சு வச்சுருக்கக்கூடிய கேன்வாஸ் பகுதியை கரெக்டாக சென்ட்ரு பண்ணி கரெக்டாக வச்சுக்கலாம். மேல் பக்கம் மட்டும் நம்ம நேராக தையல் போட்டுக்கலாம். இதை இப்போ பாருங்கள் நல்ல பக்கமாக நம்ம திருப்பிக்கலாம். அந்த கேன்வாஸ் பகுதியை உள் பக்கமாக வச்சுட்டு நல்ல பக்கம் ஒட்டுலே ஓரத்திலே ஒரு படிமான தையல் போட்டுக்கலாம். இப்போ இந்த பகுதியை கெட்ட பக்கமாக திருப்பி இந்த லைனிங் கிளாத்தோட அவுட்லைன் ஃபுல்லாக நம்ம தையல் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ இதோட பிசுறு பகுதியை இது போல் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம்.
இப்ப இந்த பகுதிய பாருங்க. அழகா நீட்டா ரொம்பவே சூப்பரா இருக்கு. இந்த பகுதிய நெக்கோட சென்டர் பகுதியில கரெக்ட்டா வச்சுக்கலாம். இப்ப இந்த பேட்ச் ஒர்க்ல பாருங்க. இதோட அகலம் எவ்வளவுன்னு பார்த்துக்கலாம். 5 இன்ச் வருது. அப்ப அதோட சென்டர் பகுதி 2.5 இன்ச்ல இது போல நம்ம மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிட்டு இந்த இடத்த பாருங்க. அந்த கழுத்து பகுதியில கரெக்ட்டா வச்சுக்கலாம். கரெக்ட்டா மடிப்பு பகுதியும், சென்டர் பகுதியும் கரெக்ட்டா வச்சுட்டு, இது போல பாருங்க. நல்லா ஆரம்பிக்கும்போது ஸ்ட்ராங்கா நம்ம கெட்டி தையல் போட்டுக்கலாம். முன்னாடி போட்ட தையல் மேலேயே அழகா 3 சைடுமே நம்ம தையல் போட்டு ரெடி பண்ணிக்கலாம். இப்ப இதோட நூல் பீஸர நம்ம கையோடயே கட் பண்ணிக்கலாம். இதோட அவுட்லைன் பாருங்க. நெக்கோட அவுட்லைன்ல சூப்பரான ஒரு லேஸ் குடுத்து தான் தைக்க போறோம். இதுக்கு டிசைனர் லேஸ் தான் பயன்படுத்த போறோம். ஏன்னா இது நெக் வந்து சிம்பிளா இருக்கனால டிசைனர் லேஸை பயன்படுத்தி தைச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு அழகா நீட்டா இருக்கும். சிம்பிளாவே தெரியாது. இப்ப கழுத்து பகுதிய கழுத்தை ஒட்டியே லேஸ் தைக்கக்கூடாது. கழுத்து பகுதியிலேருந்து கரெக்டா ஒரு 1/4 இன்ச்ல இது போல நம்ம வந்து லைன் போட்டுக்கலாம். கழுத்தை ஒட்டியே லேஸை தைச்சோம் அப்படின்னா அது என்ன ஷேப்னே நம்மளால கண்டுபிடிக்க முடியாது. அப்படியே தைச்சாலும் அந்த நெக்கோட ஷேப் நம்மளுக்கு வந்து தூக்கி காமிக்காது. அதனால கரெக்டாக கழுத்துல இருந்து ஒரு 1/4 இன்ச் டிஸ்டன்ஸில் தான் எந்த வகையான லேஸை பயன்படுத்தி தைச்சோம்னாலும் நம்மளுக்கு அழகாக இருக்கும். இந்த டிசைனுக்கு நம்ம டிசைனர் லேஸ் தான் பயன்படுத்தி தைக்க போகிறோம். நார்மலாக டிசைன் இல்லாத லேஸு பிளெயின் லேஸை பயன்படுத்தி தைச்சோம் அப்படின்னா இந்த டிசைன் இன்னுமே ரொம்ப ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். அதனால அவுட்லைனுக்கு பாருங்கள். நம்ம டிசைனர் லேஸை பயன்படுத்தி தைச்சோம் அப்படின்னா இன்னும் இந்த டிசைன் வந்து ஹெவியாக தூக்கி காமிக்கும். இப்போ இந்த கார்னர் பகுதியில் ஒரு ஃப்ளீட் அழகாக நீட்டாக வச்சுக்கலாம். லேஸுக்கு மேட்சாக இருக்கக்கூடிய நூல் கண்டிப்பாக போடணும். இப்போ லேஸ் பாருங்கள். அந்த லைட்டாக காப்பர் கலர் வருது. அப்போ காப்பர் கலருக்கு மேட்சாக இருக்கக்கூடிய நூல் எடுத்துக்கணும். அந்த ஃப்ளவருக்கு மேட்சாக இருக்கக்கூடிய நூல் எடுக்கக்கூடாது. அந்த ஃப்ளவர் மேலே தையலே படக்கூடாது. இந்த லேஸ் மேலேயே தான் நம்ம வந்து டபுள் தையல் வந்து போட்டுக்கணும். இப்போ எந்தெந்த இடத்துலலாம் அந்த மூளை ஷேப் வருதோ அந்தந்த இடத்துலலாம் அழகான ஒரு ஃப்ளீட் வைக்கணும். ஏனோ தானோன்னு வைக்கக்கூடாது. அழகாக டா ஷேப் அந்த மாதிரி வர்ற மாதிரி அழகாக நீட்டாக வைக்கணும் பாருங்கள். இந்த லேஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ரோலாக வாங்கிக்கிட்டோம் அப்படின்னா ரூ. 70 தான் வரும். இதே நீங்கள் லூஸில் வாங்கினீங்க அப்படின்னா இந்த லேஸ் 1 மீட்டர் எப்படியும் நம்மளுக்கு வந்து 20 அல்லது 25 ரூபாயாவது சொல்லுவாங்க. அதனால் ஒரு ரோலாக வாங்கிக்கிட்டீங்க அப்படின்னா நம்ம வந்து கஸ்டமர்கிட்ட ப்ரைஸ் வாங்கும் பொழுது நம்ம வந்து லோக்கலில் என்ன ரேட்டு விற்கிதோ அந்த ரேட்டை நம்ம கணக்கு பண்ணி வாங்கிக்கலாம். அப்போ லேஸ்லேயுமே நம்மளுக்கு கொஞ்சம் லாபம் கிடைக்கும். இப்போ தச்சு முடிச்சுட்டோம். அந்த எக்ஸ்ட்ரா லேஸை இது போல் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ லேஸ்லேயே பார்த்தீங்கன்னா இன்னொரு தையல் கண்டிப்பாக போடணும். ஒரு தையலோட விட்டுட்டிங்க அப்படின்னா அந்த லேஸ் அப்படியே நம்மளுக்கு தூக்கிக்கிறோம். அதனால லேஸ் மேலேயே தான் தையல் போடணும். அந்த ஃப்ளவர் மேலே தையல் போடக்கூடாது. லேஸ் மேலேயே இந்த ஓரத்தில் ஒரு தையல், அந்த ஓரத்தில் ஒரு தையல் அழகாக நீட்டாக போட்டுக்கலாம். இப்போ பாருங்க நம்ம லேஸை பயன்படுத்தி தச்சுட்டோம். இந்த பகுதியை அழகாக நீட்டாக நம்ம அயன் பண்ணிக்கலாம். சென்டரில் பார்த்தீங்கன்னா பீட்ஸும் வச்சுக்கலாம். இது போல் சென்டரில் ஸ்டோன் பீஸும் வச்சுக்கலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இதோட ப்ரைஸ் எவ்வளவுன்னு பார்க்கலாம். இந்த டிசைனுக்கு லேஸ் கண்டிப்பாக 1 மீட்டர் எடுத்துக்கணும். சென்டரில் இருக்கக்கூடிய ஸ்டோன் பீஸ் பார்த்திங்கன்னா 3 எடுத்திருக்கோம். இது ஒரு பாக்கெட்டோட விலை வெறும் ரூ. 25 தான். இதே லூஸில் வாங்கினோம் அப்படின்னா ஒரு பீஸ் எப்படியும் ரூ. 20 சொல்லுவாங்க. நம்ம கஸ்டமருக்கு போடும் பொழுது ரூ. 10 அல்லது ரூ. 15 ஒரு பீஸோட விலையை வந்து நம்ம கணக்கிட்டுக்கலாம். 10 அல்லது 15 அதுக்கு மேலே போகக்கூடாது. ஏன்னா இது பாருங்கள் சின்ன சைஸ் தான். சின்னதும் இல்லை பெருசும் இல்லை, நார்மல் அளவில் இருக்குது. இந்த டிசைனுக்கு ப்ரைஸ் எவ்வளோ வாங்கலான்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக ரூ. 180 வாங்கிக்கலாம். தேங்க்யூ.